ஓ தலைப்பாக்கட்டு, என்ன பலத்த யோசனையில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி இருக்கு. பஸ்ஸுக்கா? என்னது இது? எதையோ யோசிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேனா? பஸ் ஸ்டாண்டு வந்தது கூட தெரியாமல் நிற்கிறு. ஆமாங்க. என்ன பலமான யோசனை சொல்லும், தெரிஞ்சுக்கிடுவோம். யாருக்கும் வராத யோசனைலாம் இல்லை, பொல்லாத யோசனைலாம் கிடையாது. ஆனால் பொல்லாதவங்களை பற்றின யோசனை. பொல்லாத யோசனை கிடையாதுன்னு சொல்லிட்டேரு, ஆனால் பொல்லாதவங்களை பற்றின யோசனைலாம் சொல்லுதேரு. அப்போ அது பொல்லாததான் தான் இருக்கும். சொல்லுங்கள். நல்லவங்க மட்டும் நம்மக்கிட்ட சிநேகிதமாக இருக்கணும். இந்த கெட்டவங்க சிநேகிதம் நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா எவனை பார்த்தாலும் எவனை பற்றியாவது குறை சொல்லுதான், அது என்கிட்ட வந்து. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் யாரை பற்றியும் குறைச்சி பேச மாட்டேன்னு. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடுமா பிள்ளை, ஒருத்தனை பற்றி உம்மகிட்ட வந்து குறை சொல்லுதவன் உம்மை பற்றியும் அடுத்தவன்கிட்ட போய் குறை சொல்லுவான். அதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட அவங்க குறை சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அர்த்தம் பொருள் சொல்லாமல் இருந்துட்டாலே அவங்களுக்கு போர் அடிச்சு போகும். மனசுக்குள்ளே சை என்னமோ நினச்சி வந்தோம், இந்த ஆள் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவான்னு அதை போய் அங்கே பற்ற வைக்கலாம்னு. ஆனால் இந்த ஆள் விழுந்தரைச்சி அம்மையாக இருக்கானே, ஒன்றும் சொல்ல மாட்டேக்கானே, சை இவனை போய் தேடி வந்து பேச வந்தோமேன்னு சொல்லி இந்த கெடுதல் பண்ணுற பேருவோ கெடுகார பேருவோ நம்மளை விட்டு ஓடிடுவானோ. புரியுதா? சும்மாவா சொன்னாங்க? மச்சான் தேவு மலையேறி பிழைச்சாலும் வேணும்னு. கரெக்டாக சொன்னார் மச்சான், கரெக்டாக சொன்னீர். ஆமாம், இதுதான் நானும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்சது தெரியாமலும். கூட ஒன்றும் கடைப்பிடிக்கணும் தம்பியா பிள்ளையோ. யார்? அருணாச்சல அண்ணாச்சியா? வாங்க வாங்க. அந்த கூட ஒன்றுன்னு சொன்னீங்களா, அது என்ன கூட ஒன்று? எவனை பற்றி உங்கள்கிட்ட குறைச்சி பேசுகிறானோ அந்த குறைச்சி சொல்லப்பட்ட நபரை பற்றி நிறைவான ஒரு விஷயத்தை நீர் சொல்லணும். அவன்கிட்ட அப்படி ஒரு நிறைவான விஷயம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்படி ஒரு மனுஷனை பற்றி நல்லதாக சொல்லிட்டேருன்னு வைக்கும், அவனோட செருப்பை கலத்தி அடித்த மாதிரி ஆகிப்போம் மனசுக்குள்ளே. ஆஹா, பிரமாதம் பிரமாதம். சமாச்சலமாக கொக்கா உண்மையான உண்மையை நறுக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல நேரத்தில் சொல்லியிருக்காரு, கச்சிதமாக சொல்லியிருக்காரு. இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கோ. ஆமாம், பெரியப்பாவை நல்ல வாக்கு நமச்சிவாயம்னுலாம் சொல்லுவாவோ. அப்பா நல்ல வாக்கு நமச்சிவாய மட்டும் இல்லை, அவள் வாயில் விடவே பயப்படுவாவோ. யாருக்கும் சாபம் விட்டார்னா அப்படியே நடந்துடும். மனுஷனாக பிறந்தவன் இந்த பூமியில் வாழ போகிற காலம் கொஞ்ச காலம். அதுக்குள்ளே ஏன் போட்டி பொறாம? என்ன பிடிக்கலையா பேச்சை அத்தோடு நிறுத்திக்கணுமே ஒழிய ஒருத்தரை கூட்டி பேசுகிறதோ குறைச்சி பேசுகிறதோ நம்ம வச்சுக்கிடக்கூடாது. கூட்டி பேசலாம், அதாவது ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த புரணி பேசுகிறது ரொம்ப 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 தப்பு. ஆமாம், உண்மைதானே?